எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளை பார்க்குறோம் 12ஆம் தேதி ஒரு துக்கமான செய்தி. நம்முடைய இந்தியா தேசத்தில் குஜராத்தில் அகமதாபாத்திலேருந்து லண்டன் போகிற ஒரு பிளேனு கீழே விழுந்து கிட்டத்தட்ட 225 பேர் மரித்து போனாங்க. அந்த குடும்பங்களுக்காக அந்த ஆறுதலுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இன்னும் இந்த தேசத்தில் பயங்கரமான அழிவு வரப்போகிறது பிள்ளைகளே. அதனால ஜெபம் செய்யுங்க. ஆண்டவர் ஏற்கனவே எச்சரித்து கொண்டு இருக்கிறார், அநேக ஊழியருக்கு மூலமாக எச்சரித்து கொண்டு இருக்கிறார். இது அவசர செய்தியாக இருந்து நீங்கள் ஜெபம் செய்யுங்க. அந்த ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை ஆண்டவர் என்ன பண்ணுவார், இறங்குவார். இந்த அரசியல்வாதிகள் பண்ணுற தப்பு, அரசு அதிகாரிகள் பண்ணுற தப்பு எல்லாம் தேசத்தில் தாவீது அந்த நாட்களில் அவன் ஒரு சின்ன தப்பு பண்ணான். ஜனத்தை தொகையிடுறதுக்காக என்ன நடந்தது, மக்கள் தான் செத்தாங்க, 70,000 பேர் செத்தாங்க. அதனால் இந்த அரசு அதிகாரிகள் அரசு தலைவர்கள் செய்கிற பாவத்து நிமித்தம் தேசம் என்ன பண்ணுது, அழிக்கப்படுது. அப்போ அதனால் தேசத்து தலைவர் ரட்சிக்கப்படணும், அரசு அதிகாரிகள் ரட்சிக்கப்படணும். தேசத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கிற தலைவர்களும் தேசத்தை கொள்ளையடித்து கொண்டிருக்கிற அரசு ஊழியர்களும் ரட்சிக்கப்படணும். அப்போ அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தான் ஆண்டவர் இணங்குவார். அவர் நிச்சயமாக விதைத்தவன் மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிறது, அடுத்த கட்சிக்காரனை சொல்லி ஏமாற்றி ஓட்டு வாங்கிறது, இப்போ பலவிதமான காரியங்கள் மதத்தின் பேரால் ஜாதி பேரால் ஏமாற்றி இருப்பது, அதெல்லாம் தேசத்துக்கு பாவம். இன்றைக்கி மக்களே நிறைய காரியங்கள் திருந்த வேண்டி இருக்குது. ஜாதிக்கார மதக்கார என்னன்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்க, யார் நல்லதுன்னு நினைக்காம நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசத்துக்கு இன்னும் அழிவு வரப்போகிறது. இன்னும் பயங்கரமான அழிவு வரப்போகிறது. அதனால் மனம் திரும்பணும், அரசியல்வாதி மனம் திரும்பணும், அரசு ஊழியர்கள் மனம் திரும்பணும். அப்படி திருந்தாவிட்டால் இன்னும் பயங்கரமான அழிவு வருது. அதுக்காக கடவுள்கிட்ட மன்றாடுங்க. கடவுளுடைய இரக்கம் கிடைச்சதுன்னா தேவன் மன இரக்கம் உள்ளவர்னு பைபிள் சொல்லுது. பிள்ளைங்க, எங்களுடைய வேலை ஆண்டவர் சொல்கிற காரியங்களை சொல்கிற வேலை. ஆனால் மனம் திரும்பணும். நீ மனம் திரும்பதுக்கு வரமா ஏன்னா ஒரு ஜாதிக்கு வரதுமா, ஒரு மதத்துக்கு வரமா, ஒரு மதத்துக்காரனுக்கு வரதுமா, நாட்டை கொள்ளை அடிச்சிட்டு இருக்கிற அரசியல்வாதி அரசு ஊழியர்கள் என்ன அது நான் குடும்பமும் நாசமாகி போடும். இன்னும் எத்தனை அரசியல் தலைவர்களுக்கு ஆண்டவர் வேட்ட வைக்க போகிறார். என்ன அரசியல் தலைவர், நீ நாட்டை ஏமாற்றி கொண்டு இருக்கிற அரசு ஊழியர் அரசு தலைவர்கள், உன் குடும்பம் நாசமாக போகிறது, உன் குடும்பத்துக்கு அழிவு வரப்போகிறது. எந்த நிலைமையில அழிவு வருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வேதா இங்கே பைபிளில் வசனத்து திருட எப்படி வர அந்த மாதிரி சொல்லிட்டு வர மாட்டான். அதே போல் உனக்கு சடிதிலே நீ நாசம் அடைவாய். மனம் திரும்பாவிட்டால், தேசத்தில் நீ மனம் திரும்பாவிட்டால், மதத்தின் பெயரால் நீ அரசியல் பண்ணினால், ஜாதியின் பெயரால் அரசியல் பண்ணினால் உன் குடும்பம் நாசம் அடையும். தேவ பிள்ளைக்கு இது நடக்கும், இது நடக்கும். நீ மனம் திரும்பு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்க, நீ யாராக இருந்தாலும் சரி மனம் திரும்புங்க. அருமையான தேவ பிள்ளைகளுக்கு, தேவ ஊழியருக்கு முக்கியமாக இந்த ஜனங்களுக்காக ஜெபிங்க. அரசியல்வாதிகளுக்காக அரசு ஊழியருக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா அது நம்மளுடைய வேலை. உங்கள் குடும்பம் காக்கப்படும். தெய்வம் பாருங்கள், தேவ பிள்ளைகளை 265 பேர் அவங்க எவ்வளோ சிரிச்ச முகத்தோடு ஒரே குடும்பத்தில் உள்ளவங்க 5 பேர் மரித்து போயிட்டாங்க. எவ்வளோ பிரதமான காரியம். தேவ பிள்ளைகளை, இதே போல் இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது. அது நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவன்கிட்ட நம்ம கேட்க முடியாது. ஏன்னா யாரெல்லாம் பாவம் செய்ய அந்த நேரத்தில் ஆண்டவர் இறங்குவார் என்று வேதத்தில் பார்க்குறோம். அதனால தேசத்தில் அதாவது பாவம் பண்ணவன் தப்பு பண்ண செத்துட்டா ஒன்றும் இல்லை, அவன் நிமித்தம் நல்லவனும் போய் செத்து போயிருந்தான். ஸோ அதனால அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் இறக்கம் கிடைக்க முடியாது, கடவுள் சமூகத்தில் இறக்கம் கிடைக்க முடியாது. அவர் பாதத்தில் மன்னிப்பு கேளுங்க. அரசியல்வாதிகளே அரசு ஊழியர்களே கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. உன் குடும்பத்தை நாசம் அடையிறதுக்கு, சடியில் நாசம் அடைஞ்சு போகிறதுக்கு சாபத்தை சேர்த்து வைக்காதங்க. நீங்கள் மன்னிப்பு கேட்கும்போது தேவனை இறங்குவார். என்ன அதனால் கடவுள் மன்னிப்பு கேளுங்க, ஒருவேளை இறக்கம் கிடைக்கும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், 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 ஆமென்.